நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்கலாம் நியாயாதிபதிகள் காலத்துக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க, நான் உனக்கு வெள்ளிப்பணம் தருகிறேன், மாட்டு வஸ்திரம் தருகிறேன்னு நீங்க ஒரு சர்ச்சில் மெம்பரா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்கீங்க. எதனால உடனே அங்க போன் அடிக்கிறது, ஒன்னு பவர் இல்ல டவர், ஏதாவது ஒண்ணு போன் அடிச்சிடறது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், என்ன செய்யலாம்? இவன் நம்ம கிட்ட வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சபையில வந்து கேட்கும் போது பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒருவேளை நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் சொல்றாரு, இல்ல இது ஏதோ சரியா படல, ஜோம் பண்ணி பண்ணலாம். ஆனா இவனுக்கு மைண்ட்ல என்ன இருக்கு? ஆமா, இவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதோட திருப்தி ஆக மாட்டாங்க, எதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட கேட்போம், அங்க போவாங்க. அவரு கூட ஒருவேளை நல்ல ஊழியக்காரரா இருப்பாரு. அவரு எப்படி ஜோம் பண்ணிட்டு, இல்ல பிரதர் வேணாம், ஏதோ மனசுக்கு சரியா படல, இப்ப அடுத்தவங்கிட்ட போவான். அவங்ககிட்ட போய் இவன் சொல்லுவாங்க, வேற நாங்க 2 பேர்ட்ட ஜோம் பண்ணோம், தேவசித்தம் இல்லைன்னு சொன்னாங்க, எதுக்கும் உங்ககிட்ட ஜோம் பண்ணலான்னு வந்தோம். அவங்க தான் 2 பேர் வேணான்ட்டாங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? இவன் எத்தனை பேர்ட்ட போவான் தெரியுமா? கடைசியா ஒருத்தன் ஆமான்னு சொல்ற வரைக்கும் அவன் போயிட்டே இருப்பான். இவன் யாருன்னா பிள்ளையாமுக்கு அண்ணனும் தம்பியும், பிள்ளையாமுக்கு பேரனும் பேத்தியும். இவன் ஆமா சொல்ற வரைக்கும் போயிட்டே இருப்பான். அவர் ஒரு முறை சொல்லி மனம் மாறுகிறவர் அல்ல. ஒரு தடவை சொன்னா சொன்னதான், வேணாம்னா வேணாம் தான். உடனே ஆமா சொல்ற வரைக்கும் போவான், ஊரா போவான். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எல்லாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு போவான். எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஆமா சொல்லியே ஆகணும். அவனுக்கு சொல்லிட்டானா அத்தனை பேர்த்தையும் சொல்லுவான். எல்லாரும் வேணாம் சொன்னாங்க, அந்த பிரதர் ஆமா சொன்னார், கர்த்தர் உத்தரவு கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்றார் கொடு. அப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல பிச்சுக்கிட்டு வந்து நிக்கும். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப ஏன் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கல, பிரச்சனை ஆயிப்போச்சு. அந்த பிரதர் தான் ஆமா சொன்னாரு. அப்ப கூட அவன் மேல தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஊழியக்காரன் மேல பழி போறதையே அவன் வேலையா வச்சிருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற காரியம் வந்து விட்டது. அதை ரிமூவ் பண்ணத்தான் பார்க்கணும். திருப்பி நீங்கள் அதை அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது சாபத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரம்பத்தில் வெறுக்கிற பாவம் முடிவு பரியந்தம் அது பாவம் தான். அதுக்கு சபையில இடம் கிடையாது. 50 வருஷம் ஆச்சுன்னா அது மாடிஃபை ஆகி உள்ள வரலான்னு அர்த்தம் கிடையாது. 100 வருஷம் ஆனா அதை மாடிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரலான்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு தேவன் வெறுத்தால் இன்னைக்கும் வெறுக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டுக்கு அவர் மாடர்னைஸ்ட் காடு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் காட் எல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஸ்டில் அலைவ். அவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே காடு தான். மோசேக்கு ஒரு பிரமாணம், அப்புறம் யோசுவாவுக்கு ஒரு பிரமாணம் மாத்த மாட்டாரு. மோசேக்கு என்ன பிரமாணமோ இயேசு வர வரைக்கும் அதான் பிரமாணம். இயேசு என்ன பிரமாணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிட்ட எழுதி கொடுத்ததா இன்னை வரைக்கும் அதுதான் பிரமாணம். மாறாது, மாடர்னைஸ்ட் ஆகாது. நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து சொல்றேன். இந்த வசனம் இருக்குல்ல, வசனம் முதல்ல எழுதும் போது தோல் சுருள்ல எழுதுனாங்க. ஒரு ஒரு நல்ல வேத பண்டிதர், அவர் ஏன் தான் அப்படி பேசினாருன்னே தெரியல. அவர் சொல்றாரு, என்ன எதுவும் மாறாதுன்றீங்க பாருங்க, ஒரு காலத்துல தோல் சுருள்ல எழுதிட்டு இருந்தோம், இப்ப கம்ப்யூட்டர் டிஜிட்டல்ல எழுதுறோம், எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப போய் சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் அவ்வளவு பெரிய வேத பண்டிதர் எப்படி அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. தோல் சுருள்ல வசனம் எழுதினாங்க, உண்மை. அதற்கு பிறகு பேப்பர்ல எழுதினாங்க, உண்மை. கற்பலகைகள்ல எழுதினாங்க, உண்மை. இப்ப டிஜிட்டலி காத்துல எழுதுறாங்க, உண்மை. இன்னும் எதுல எழுதுவாங்கன்னு தெரியாது, இன்னும் எழுதுவாங்க. தோல் சுருள்ல இருந்து காத்து வரைக்கும் எழுதுறது மாறும், வசனம் மட்டும் மாறவே மாறாது. அதே வசனம் தான் இருக்கும். நீங்க தோல்ல எழுதுறதுக்கு ஒரு வசனமும் டிஜிட்டலா எழுதும் போது இன்னொரு வசனமும் ஆகாது. நீ எந்த மோட வேணா மாத்திக்க, வசனத்தை மாத்த முடியாது. வசனத்தை மாத்தினா உனக்கு ஐயோ, அவ்வளவுதான். அன்னைக்கு உள்ள தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார்.